ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 29/1/2025 தை மாதம் 16ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் தை அமாவாசை. இன்று சர்வ அமாவாசை. நேற்று போனது போதாயன அமாவாசை, இன்று சர்வ அமாவாசை. இன்று எல்லோரும் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:07 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நாள். இன்று பெருமாளை வணங்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். அமாவாசை புண்ணிய தினம். ஆகவே எல்லாம் சேர்ந்து வருகின்றது. இன்றைய நாளிலே இறைவனை மனதார துதியுங்கள். இறைவனை மனதார நினைத்து நீங்கள் செய்கின்ற செயல்களிலே எல்லாம் இறைவனுடைய ஆசை உங்களுக்கு துணை வர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அதேபோல் இன்றைய திதி இன்று இரவு 7:21 வரை அமாவாசை, அதன் பின்பு வளர்பிறை பிரதமை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்து இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு கட்டுவதற்கான லோன், பிளான் சாங்ஷன் போன்றவையெல்லாம் சிறப்பாக நடைபெறும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள், சிறப்பான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழியிலே நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். இன்றைய நாளிலே எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிய செல்போன் வாங்குவீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். சுப செலவு செய்வீர்கள். மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சிறப்பான நாள் இன்றைய நாள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். மன அமைதிக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே
இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். வெற்றி மீது வெற்றி சேருகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுக்கு பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். பண வரவு குறைவாக இருக்கும். அனுகூலம் நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனமாக இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். பெருமாளை வழிபடுங்கள். நரசிம்மரை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு அது சந்தான பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் சிலருக்கு தேடி வரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறும். மாபெரும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அதாவது இருக்கின்ற வேலையிலிருந்து பெரிய வேலைக்கு மாறுவீர்கள். அதிகாரியாக பணியேற்கின்ற அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு சுப செலவுகள் செய்வீர்கள். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமான நாள் இன்றைய நாள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாக முடியும். இன்றைய நாளிலே
பெரிய தொகை ஏதேனும் எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீருகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஏதேனும் புதிதாக தொழில் தொடங்க ஆலோசனை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அதற்கான முழு முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கின்ற அற்புதமான நாள். பெருமாளை வழிபடுங்கள். மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் சற்று சிரமமாக இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். ஆகவே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. வீண் விரயங்கள் சிலருக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மொத்தத்தில் மௌனத்தை கடைபிடியுங்கள். ராமநாமத்தை சொல்லுங்கள், எழுதுங்கள். ராமநாமத்துக்கு இணையாக எதுவுமே கிடையாது. ஆகவே இன்றைய நாளிலே ராமநாமம் சொல்லி ராமநாமத்தை எழுதி மௌனத்தை கடைபிடியுங்கள். வெற்றிகள் தேடி வரும். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மீன ராசியினருக்கு ஏற்றமான நாளாக இருக்கின்றது. 12 ராசியினரும் இன்றைய நாள் சர்வ அமாவாசை. ஆகவே முன்னோர்களை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். நல்லதே செய்வோம். இன்றைய ஆன்மீக தகவல். மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு துன்பம். துன்பத்திலே உழலாதவர்கள் யாருமே இல்லை. எல்லா கோவில்களிலேயும் பார்த்தீர்களானால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கின்றது. எல்லோருமே எனக்கு இப்படி ஒரு துன்பம் நேர்ந்து விட்டதே. துன்பம் என்பதே நம்முடைய கர்மாவால் நமக்கு ஏற்படுவது. பிறப்பு என்பதே கர்மாவால் வருவது தான். அதிலும் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் இவையும் நம்முடைய முன்ஜென்ம கர்மாவால் நமக்கு ஏற்படுவது தான். இது கர்மாவால் தான் வருகின்றது என்பதை நாம் மனதிலே நினைத்து கொண்டால் இந்த கர்மவினை தீர 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 நம்முடைய வாழ்க்கையானது வளம் பெறும். ஆகவே துன்பம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. புத்தரிடம் ஒரு பெண்மணி ஓடி வந்தாளாம். வந்தவள், ஐயா, என்னுடைய குழந்தை மகன் இறந்து விட்டான். மகனை சாக கொடுத்து விட்டு நான் இருக்கின்றேன்.
நீங்கள் எத்தனையோ அற்புதங்களை செய்பவராம், எனக்கு என்னுடைய குழந்தையை உயிர்ப்பித்துக் கொடுங்கள் என்று கேட்கின்றார். புத்த பகவான் அந்த பெண்ணை சலனமில்லாமல் பார்க்கின்றார். பார்த்துவிட்டு, அம்மா, இந்த ஊரிலே எந்த வீட்டிலே சாவு நிகழவில்லையோ அந்த வீட்டிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வா என்று சொல்லி அனுப்புகின்றார். உடனே அந்த பெண்மணியும் ஓடுகின்றாள், ஊர் முழுக்க தேடுகின்றாள், ஒவ்வொரு இல்லமாக கதவை தட்டுகின்றாள். தட்டி தட்டி இந்த வீட்டிலே சாவு நிகழ்ந்திருக்கின்றதா என்று கேட்கின்றார். இப்படி எல்லோருடைய இல்லங்களிலேயும் யாரோ ஒருவர் இறந்து போயிருக்கின்றார். சோர்ந்து போய் மீண்டும் புத்த பகவானிடம் வருகின்றாள் அந்த பெண்மணி. ஐயோ, எல்லோருடைய இல்லங்களிலேயும் நிகழ்ந்திருக்கின்றதே என்கின்றாள். அதுதான் அம்மா வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. நீ உன்னுடைய மகனை இழந்து விட்டதாக நினைக்கின்றாய். அவன் தன்னுடைய கர்மவினை தீர்வதற்காக பிறந்தவன். அவனுடைய கர்மவினை என்பது கொஞ்சமாக இருந்திருக்கின்றது. அதனால் சிறிய வயதிலேயே இறந்து விட்டான். இது நல்லது என்று நினைத்துக்கொள், இது நல்லது என்று நினைத்துக்கொள். உன்னுடைய மகன் தன்னுடைய கர்மாவை முடிக்க வந்தவன் மீண்டும் இறைவனிடம் போய் சேர்ந்து விட்டான். ஆகவே நாம் எல்லோருமே கர்மாவினால் தான் பிறந்திருக்கின்றோம் இந்த உலகத்திலே. நம்முடைய ஜென்மம் இருக்கும் வரை நம்முடைய கஷ்டங்கள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஒரு சிலர் பணத்துக்கு கஷ்டப்படுவார்கள், ஒரு சிலரிடம் பணம் நிறைய இருக்கும், ஆனால் வீட்டிலே நிம்மதி இருக்காது. இப்படி ஏதேனும் ஒன்றுக்காக எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் யாருக்குமே தாம் எதுவரை ஓடப்போகின்றோம் என்பது தெரியாது. அதுதான் வாழ்க்கை. நாம் எங்கு போகின்றோம் என்பதே தெரியாமல் ஓட வைப்பது தான் வாழ்க்கை. சரி, அடுத்தடுத்து வருகின்ற இந்த துன்பங்களை எப்படி நாம் ஜெயிப்பது? ஆகவே துன்பம் இல்லாத மனிதன் என்பவன் யாருமே இல்லை. எல்லோருமே துன்பக் கடலில் ஊழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனாலும் அந்த துன்பங்களை ஜெயித்து இறைவனுடைய பாதத்தை அடைய வேண்டும். துன்பங்களுக்காக தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் தற்கொலை செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய பாவம். ஆகவே அந்த பாவத்தை மட்டும் யாருமே செய்யக்கூடாது. சரி, இப்படி துன்பங்கள் வருகின்றதே, இந்த துன்பங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்குத்தான் இறைவனுடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விரதங்கள் இருக்கின்றது, எத்தனையோ திருக்கோவில்கள் இருக்கின்றது. விரதங்களை இருங்கள், திருக்கோவில் சென்று இறைவனை வழிபடுங்கள். இறைவனை வழிபட 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 நம்முடைய கர்மாவானது நிச்சயமாக குறையும். அதேபோல் நாம் வாழ்கின்ற காலத்திலே 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லது நினைக்க வேண்டும். நம்மால் முடிந்தால் ஒருவருக்கு 10 ரூபாய் கொடுத்து உதவ வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் 10 ரூபாய் கொடுக்கின்றார் என்றால் அதனை தடுக்கக்கூடாது. தானம் செய்யவில்லை என்றாலும் தானம் செய்வதை தடுப்பது மிகப்பெரிய பாவம். இதையெல்லாம் நாம் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்தால் நம்முடைய கர்மாவானது நிச்சயமாக குறையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த கோவிலுக்கு சென்றால் இந்த கர்மா தீரும், இந்த கோவிலுக்கு சென்றால் இந்த கர்மா தீரும் என்று எத்தனையோ கோவில்களை சொல்கின்றோம். அந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று தரிசிக்கின்றோம். எல்லாவற்றையும் தீர்க்கின்ற ஒரு கோவில் இருக்கின்றது. நம்முடைய கர்மாக்கள் அனைத்தையும் முடித்து வைக்கின்ற ஒரு கோவில் இருக்கின்றது. அது எந்த கோவில் தெரியுமா? காலத்திநாதர் திருப்பதி செல்லும் வழியிலே இருக்கின்றது. கண்ணப்பருக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம். கண்ணப்பன் தனக்கு எதுவுமே தெரியாவிட்டாலும் அந்த சிவனின் பால் பக்தி கொண்டு சிவனுக்கு பன்றி இறைச்சியை படைத்தான். ஆனால் சிவபெருமானோ அவன் அன்போடு கொடுத்த பன்றி இறைச்சியை ஏற்றுக்கொண்டார். உண்ணவில்லை, ஏற்றுக்கொண்டார். அதேபோல் தன்னுடைய பக்தனின் பெருமையை உலகுக்கு அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக தன் கண்ணிலிருந்து குருதி வரச் செய்தார். கண்ணப்பனோ அவன் தீவிர பக்தன். ஐயோ, நம்முடைய சிவபெருமானின் கண்ணிலிருந்து இரத்தம் வழிகிறதே என்று தன்னுடைய கண்ணை பெயர்த்து சிவபெருமானுக்கு வைத்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி. அவன் பெரிய சமஸ்கிருதம் படிக்கவில்லை,
பெரிதாக பூஜைகள் செய்து ஆராதனை செய்யவில்லை. ஆனால் பக்தி என்ற ஒன்று அவன் உள்ளே நிர்மலமாக இருந்தது. போலித்தனம் இல்லாத பக்தி இருந்தது. அந்த பக்திக்கு சிவபெருமான் இறங்கினார். இறங்கி அவனுக்கு காட்சி கொடுத்தார். அவனை 63 நாயன்மார்களிலே ஒரு நாயன்மாராக ஏற்றுக்கொண்டார். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்த அந்த காலத்திநாதனை வழிபட்டால், காளஹஸ்தி கோவிலுக்கு சென்று நம்முடைய தோஷ பரிகாரங்களை செய்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய தோஷங்கள் விடுபட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் என்பது சர்வ நிச்சயம். இந்த காலத்திநாதரை எப்படி வழிபட வேண்டும்? பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல காரணமே இல்லாமல் சிலருக்கு மாறி மாறி பல துன்பங்கள் வரும். வாழ்க்கையே வெறுத்துவிடும் அளவுக்கு துன்பங்களால் சூழப்பட்டு இருப்பார்கள். அப்போதெல்லாம் எந்த ஜோசியரிடம் சென்று உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தாலும் காளஹஸ்திக்கு போய் ஒரு முறை தங்கிவிட்டு வாருங்கள் என்றுதான் எல்லா ஜோசியர்களும் சொல்வார்கள். ஆகவே இந்த காலத்திநாதரை இரவிலே தங்கி அதிகாலையிலே வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும். எப்படிப்பட்ட துன்பமும். ஆகவே அதனை செய்து பாருங்கள். இந்த காளஹஸ்தி ஸ்தலம் என்பது சாதாரண ஸ்தலம் அல்ல. தேவாதி தேவர்கள், ரிஷிகள், பாம்பு, யானை, சிலந்தி உட்பட பூச்சி இனத்துக்கும் அருள் செய்த தலம் இந்த காலத்திநாதர் கோவில். எப்போதுமே நம்பிக்கை மிகவும் முக்கியம். நம்பிக்கையோடு கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஆகவே நல்ல நம்பிக்கையோடு பிரவேசிக்க முக்தி என்ற அந்த காலத்திநாதன் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தால் நிச்சயமாக எப்படிப்பட்ட கஷ்டமும் தீரும். சொர்ணமுகி ஆறு தான் இங்கு புண்ணிய நதி. இங்கு அருளுகின்ற ஞான பிரசுனாம்பிகையே கண்ணப்பனாக மோட்சம் பெற்ற கண்ணப்பர் மலையே தென்கைலாய மலை எனும் பர்வதம். இந்த மூன்றையும் தரித்து விட்டால் முக்தி கிடைக்கும். இதையே காளஹஸ்தி பிரவேச முக்தி என்று கூறுவார்கள். ஸ்ரீவித்யா பீடம் ஒரு மலையாக திகழ அந்த மலையின் மீது முருகன் ஞான பண்டிதனாக காட்சி தருகின்ற க்ஷேத்திரம் இது. ஆகவே இந்த காலத்திநாதனை தரிசித்து வாழ்விலே எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை வென்று விடுவோம். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அது விலகும் நிச்சயமாக காலத்தியப்பனுடைய அருளினாலே. ஆகவே காலத்திநாதரை வழிபடுவோம். காலமெல்லாம் சுகமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.